ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் ஹரி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வரைக்கும் போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ரேப்பிடோ ஒரு வழியாக புக் பண்ணிட்டோம். ஏர்லி மார்னிங் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரேப்பிடோ கேப்டை நம்ம புக்கிங் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளும் இறங்கிட்டோம். அவரோட தான் போயிட்டுருக்குறோம். இது ஏர்லி மார்னிங்கு ரொம்ப சில்லாக இருக்குங்க கிளைமேட். ரொம்ப டிராஃபிக்கில் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் என் வீட்டிலேருந்து சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்ரு. 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டேன் சென்ட்ரலுக்கு. நல்ல வேலைங்க, கொஞ்சம் லேட்டாக கிளம்பியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடில் ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது. என்னாச்சு மழை பெய்யுது. வந்துட்டோங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் ஒரு 2ல் இருக்கோம். என்னடா வந்தே பாரத் ட்ரெயின் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது பக்கத்தில் சதாப்தி தான். வந்தே பாரத் போகணுன்னு பார்த்தேன், பட் டிக்கெட் இல்லை. சதாப்தியில் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12027. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் ஆப்ரேட் ஆகுறாங்க. இது மார்னிங் 6 o'clock கிளம்புது சென்னை சென்ட்ரல்லேருந்து. இது ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock பெங்களூரில் ரீச் ஆகுது. ஸோ டோட்டல் டைம் ட்ராவல் பார்த்திங்கன்னா 5 hours. ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 365 கிலோமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சேர் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சேர் இருக்குது. இந்த ட்ரெயின் ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் கம்பேர் வித் வந்தே பாரத் இது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா 550 கிடைக்கிறாங்க. இப்போ 10 நிமிஷம் தான் வித்தியாசம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து பெங்களூர் போகுதுன்னா வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா 10:45 இல்லை 10:15 போகுது. இந்த சதாப்தி ட்ரெயினில் காம்ப்ளிமெண்ட்டாக என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் நியூஸ் பேப்பர்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டீ ஆர் காஃபி இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது எல்லாமே இந்த ட்ரெயினில் வருது. ஜஸ்ட் 4 hours 4.5 hour ட்ராவல்ஸ்க்கு. நம்ம இப்போ கரெக்டாக காட்பாடியில் இருக்கோம். இந்த ட்ரெயின் கரெக்டாக சென்னை சென்ட்ரலில் 6 மணிக்கு இருக்காங்க. காட்பாடி ரீச் ஆகிருக்கு. மொத்தமே வந்து சென்னை டு பெங்களூருக்கு 3 ஸ்டாப் தாங்க இந்த ட்ரெயினில். ஒன்று காட்பாடி, இன்னொன்று ஜோலார்பேட், 3வது வந்து கிருஷ்ணராஜபுரம் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பு. ஸோ அதுக்கு அடுத்து டேரெக்டாக பெங்களூர் தான்.
ஃபைனலி பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக அந்த டைம் ஆன் டைம் வந்துதான்னு கேட்டால் இல்லை, 10 நிமிஷம் லேட்டு, அவ்வளோதான். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டே டவுன் பண்ணிட்டேன், ட்ரெயின் பண்ணிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டு.